இதுல நீங்க ஒரு விஷயத்துல அந்த மீட்டிங்ல புரிஞ்சுக்கிட்டது என்ன அப்படின்னா, ஒரு விஷயத்த நீங்க கிளியரா சொன்னீங்க. நான் அந்த விஷயத்தை பாராட்டும், மறைமுகமான கிளியரா சொன்னீங்க. என்னன்னா, நான் தான் சிஎம் கேண்டிடேட். சிஎம் கேண்டிடேட்டா என்ன ஏத்துக்கிறவங்களுக்கு தான் நான் இருப்பேங்கிற ஒரு விஷயத்த மறைமுகமா சொல்லிட்டீங்க. அப்ப கிட்டத்தட்ட இன்றைய சூழ்நிலையில நீங்க அதிமுக கூட உங்க அலையன்ஸ் இருக்க முடியாதுன்னு சொல்றீங்க. ஏன்னா நான் தான் சிஎம் கேண்டிடேட், அங்கேயும் ஒருத்தர் அசையாம நிக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி. அப்ப இப்போதைக்கு கிட்டத்தட்ட அந்த வாய்ப்பு இப்போ மூடப்பட்டுதான் இருக்கு. ஆனா நீங்க சொல்றதுல ஒரு விஷயத்தை என்னால புரிஞ்சுக்க முடியுது அப்படின்னா, நீங்க இந்த வார்த்தையை சொல்றது அரசியல்ல நீங்க ஏன்னு சொன்னீங்கன்னா நான் நினைக்கும் சொல்லுவேன், நீங்க இசட்னு அர்த்தம் எடுத்துக்கணும். அப்ப நான் கூட்டணியே வைக்க மாட்டேன், நான் தான் சிஎம் கேண்டிடேட் நீங்க சொல்லும் போது, இன்றைக்கு உங்க பொசிஷன் ஸ்ட்ராங்கா இல்ல நீங்க நினைக்கலாம். அதிமுக கூட்டணி போனா அவங்க 40-50 சீட்டு கொடுப்பாங்க, அப்ப நான் தான் சிஎம் கேண்டிடேட்டா இருப்பேன் நீங்க சொல்லும் போது, நாளைக்கு அதிமுக கூட்டணி வச்சாலும் ஒரு ஹார்ட் பார்கெயின் பண்ணி நிறைய சீட்டுகள் வாங்கலாம். சரி, சிஎம் கேண்டிடேட் விட்டு கொடுக்குற, டெப்டி சிஎம் கொடுங்க, கூட ஒரு 20 சீட் தாங்க, 15 சீட் வாங்கலாம் கூட நீங்க யோசிக்கலாம். அதான் உங்க மனசுல நீங்க என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்கிறது எங்களுக்கு தெரியாது. ஆனா நீங்க இந்த சொல்ற வார்த்தை சொல்றீங்க பாருங்க, அதுதான் இந்த கூட்டணிக்கு நாளைக்கு ஒரு முட்டுக்கட்டை போட்டு போட்டி திமுகக்கும் தாவேகாக்கும் தான். அப்ப என்ன அதிமுக எல்லாம் எதுக்கு இருக்குது? அப்ப கிட்டத்தட்ட அரசியல்ல நாளைக்குள்ள எந்த கதவுகளையும் அடைக்கிற மாதிரி இன்றைய பேச்சுகள் இருக்கக்கூடாது.